சிம்பிளான சில சந்தோஷங்கள்லாம் வந்து பார்க்கும் பொழுது சிறகடிக்க ஆசை நல்லாவே இருக்கும். சில சமயங்களில் பாசிட்டிவாகவும் சில விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு பார்க்க ஒரு மாதிரி பிடிச்சிருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனாலுமே வந்து நமக்கு இருக்கக்கூடிய எரிச்சல் என்ன அப்படின்னா, இந்த சீரியலை மெகா சீரியலாக மாற்றணுங்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் பல விஷயங்களை டிலே பண்ணுறது. இந்த ரோஹிணி மாட்டுறதாகட்டும், இல்லை வந்து மீனா ரொம்ப பொறுத்து போகிறதாகட்டும், விஜயா பண்ணுற அட்ராசிட்டிஸ்க்கு அவங்க அவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக நடந்துக்கிறாங்கிறது கையும் களவமாக மாட்டினதுக்கப்புறமும் கூட அதே மரியாதையை காப்பாற்றுறதாகட்டும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எபிசோடில் இப்போ முக்கியமாக இங்கே ஃபேமிலியில் எல்லோரும் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இப்போ வந்து பணத்தை எப்படியாச்சும் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுங்கிற கட்டாயத்தில் மனோஜ் இருக்கார் அந்த ஜிஎஸ்டிக்காக. இப்போ ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா கிட்ட இருக்க நகை எடுத்துவான்னு சொல்லியாச்சு. அந்த நகையெல்லாம் வந்து யாருக்காகனா வந்து அந்த கிறிஷுடைய மேற்படிப்புக்காக வச்சுருக்கிற விஷயம் போல். ஸோ இப்போ இதுக்கு நடுவில் இப்போ இந்த வித்யா கால் பண்ணி மீனா கிட்டக்க அந்த ஃபோன் என்கிட்ட வந்துருச்சு, அவர்கிட்ட என்ன பண்ணணும் நான் அடுத்து அப்படின்னா வந்து ஃபோனை அவங்கள நம்பி கொடுத்தாரு அவர் அப்படின்னா அவங்க மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்காருன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் ஃபோனை அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு அவர் கூட அன்பாக இருக்க ஆரம்பிங்க அப்படின்னு அந்த காதலுக்கு ஒரு பச்சை கொடி காட்ட அந்த சமயத்தில் ரோஹிணியுடைய அம்மா அங்கே வந்துடுறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா டக்குன்னு ரோஹிணி அவங்க உள்ளார வந்து நகையை வாங்கிட்டு அதெல்லாம் நான் அவனுக்கு செய்ய வேண்டியது அப்புறமா செஞ்சுக்கிறேன் கிறிஷுக்கு, இப்போ எனக்கு அவசர தேவைன்னு வேகமாக எடுத்துகிட்டு ஓடுறாங்க. எடுத்துகிட்டு ஓடி ஜிஎஸ்டி அஃபிஷியல்ஸ் வந்த டைம்லேயே வந்து அந்த பணத்தை கொடுத்து அவங்க வாயெல்லாம் அடக்கி உடனே டக்குன்னு வந்து மனோஜ் கட்டி பிடிச்சிடுறாரு. உடனே வந்து இந்த விஷயத்தை வந்து தேவையெல்லாம் வீட்டில் சொன்னால் பிரச்சனை ஆகிடும், உங்கள் அம்மாட்ட கூட சொல்லாத திட்டுவாங்க, அப்புறம் உன் விருப்பம் என்ன நிற்க வச்சிடாத நடு ரோட்டில் அப்படின்னா இல்லை இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், உனக்குனா எனக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பேசிடுறாரு. இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடுத்து ரவி ஸ்ருதி வந்துட்டு ஸ்ருதியும் ரவி ஒரே ஹோட்டலில் ஒர்க் பண்ண போகிறாங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கிறிஷை பார்த்தேன் நான் அப்படிங்கிறத வந்து முத்து மீனா கிட்ட சொல்லும் பொழுது ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க ரோஹிணி. நம்ம அவங்க வீடு வந்து பெருங்குளத்தூரில் தான் இருக்காங்க, நம்ம போகலாம் அடிக்கடினா ஐயோன்னு பதறாங்க. இப்போ ஸோ இதில் வேறு என்ன பண்ணுறதுனா உங்களுக்கு புரியல. இல்லை கிறிஸ்டு வேறு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டாரு அப்படின்னா இவங்களுக்கு கோவப்படுறாங்க. இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் இப்போ அந்த அண்ணாமலை டிரைவிங் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லோரும் வச்சு ஓப்பன் பண்ண அப்பயும் விஜயா கொஞ்சம் ஓவர் சீன்லாம் போடுறாங்க. அது அவங்க ஆரத்தி காட்ட மாட்டேன்னு அப்புறம் கடைசியில் அவங்கள காட்ட வைக்கிறாங்க. இனிமேல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரணும் அப்படின்னா மீனா வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக அப்படின்னா ஆமாம் எனக்கு ஓட்ட கற்றுக்கணுன்ட்டு. ஸ்ருதி எனக்குலாம் ஓட்டுறது கான்சன்ட்ரேஷன் கிடையாதுன்னு உடனே அதான் இவ கற்றுக்கிறாள், இவ உங்களுக்கு டிரைவர் வேலை பார்ப்பா அப்படின்னு நக்கலாக பேசுகிறாங்க விஜயா. அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் குடுன்னு போயிட்டு செக் புக் எடுத்து வந்து முதல் இதை வந்து கொடுக்குறாங்க. முதல் செக் முதல் மாணவராக வந்து சேர்றாங்க மீனாவே முத்துவோட டிரைவிங் ஸ்கூலில். ஆனால் அந்த டிரைவிங் ஸ்கூலில் மீனாவும் ஒரு பார்ட்னர் தான் வேறு. ஸோ இப்போ அது செக் என்ன இவ்வளோ செக்கா அப்படின்னு சும்மா எல்லாத்துக்கும் செக் கொடுக்குறீங்க, ஓவர் சீனா இல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல புது தீன் தான் வாங்கிக்கலாங்கிறாங்க ஸ்ருதி. ஸோ ஓவராலாக இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சு, நடக்கிற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். அப்படியே இடம்பொருள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.